அதாவது 2021 ஒரு சூழ்நிலை. இவர் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார். அன்னைக்குள்ள சூழ்நிலை. ஸ்டாலின் ஒரு தடவை கூட முதலமைச்சர் ஆகலை. ஆனால் கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதிக்கு மேலே எல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் ஸ்டாலினுக்கு மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஏன்னா இவர் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்தை போட்டார். அப்புறம் கருணாநிதி திட்டினார் சொல்லிட்டு அந்த அட்மின் மேலே பழியை போட்டு டெலீட் பண்ணாங்க. அதே மாதிரி சென்னை மேயராக இருக்கும்போதெல்லாம் சிங்கார சென்னைன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அந்த நேரங்களில் இவருக்கு பெரிய கெட்ட பேர் பெருசாக இல்லை. இவர் நிறைய ஊழல் பண்ணிட்டாரு, நிறைய மோசடி பண்ணாரு அப்படின்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. இதெல்லாம் வர்றதுக்கு இதெல்லாம் இருந்ததுனால 2021 மக்களுக்கு வேற ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவும் இல்லை கையில். அப்போ எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் இருந்து பார்த்தாச்சு. சரி, இப்போ இருக்கிறது அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேங்கிறது ஒரு பாயிண்ட். அது ஒரு காரணம். அப்புறம் வலுவான ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணிகள் அப்புறம் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த ஓட்டு போலரைஸ் ஆகி அவங்களுக்கு போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் வெற்றி பெற்றார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அன்னைக்கு அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்திருந்ததே ஒழிய அவர் இந்த அளவுக்கு விஸ்வரூபமாக இல்லை. அவர் மாநில தலைவராக இல்லை இல்லையா? அன்னைக்கு அவர் துணைத் தலைவராக தான் சும்மா பேரன் சேர்ந்தாரு. அவருக்கு துணைத் தலைவர். அவரை கொண்டு போய் இந்த அரவக்குறிச்சியில் போட்டியிடுறதுக்கு அவர் வந்தாரு, அவ்வளோதான் வந்தார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் விஸ்வரூபம் எடுத்து ஆடி நிற்கிறாரு. இந்த இடத்துல எலெக்ஷனை சந்திக்கும் போது 2026 பழைய 2021 மாதிரி எப்படி இருக்கும்? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அரசு ஊழியர்கள் சபதம் கொண்டிருக்காங்க, எதிர்கட்சியில் ஸ்டாலினை உட்கார வச்சே தீருவோம். அப்போ எதனால சொல்றாங்க? அவங்களுக்கு ஸ்ட்ராங், தே ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ், கேரண்டீடு. வைப்பாங்கன்னா வச்சிருவாங்க.